அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் மந்தி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது சுண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் இந்த படி. இதால் 1.5 சுண்டு நான் அரிசி எடுத்து அலசிட்டு ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு அடுத்ததாக நம்ம இப்போ ஒரு பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுக்கிடுவோம். கடாய் சூடானதும் கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை, அடுத்ததாக பிரியாணி இலை, கொஞ்சம் ஏலக்காய், மல்லி, தனியான்னு சொல்லுவோம்ல அந்த தனியா மல்லியை ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 3 ஸ்பூன் எடுத்துக்கிடுவோம். அடுத்ததாக மிளகு 1 ஸ்பூன்னு, அடுத்து சீரகம் 1 ஸ்பூனு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கிடலாம். ரொம்ப இந்த மசாலாவெல்லாம் கருகிடக்கூடாது. கருகாமல் லைட்டாக சூடாகி வாசம் வர்ற அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ வறுத்து ஆற வச்சுட்டேன். ஆற வச்சு இப்போ மிக்ஸி கப்பில் மாற்றி எடுத்துருக்கேன். நம்ம இதை நைஸ் பவுடரை அரைச்சிக்கிட்டு வந்துடுவோம். இப்போ நான் அரைச்சிக்கிட்டும் வந்துட்டேன். நைஸ் பவுடராக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்த மசாலாவை இப்போ நம்ம சுத்தமாக இந்த மூடியில் உள்ளதெல்லாம் எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக நான் பொடி பண்ணி எடுத்துருக்கேன்ட்டு. அடுத்ததாக நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கன் 3/4 கிலோ, அரிசியும் 3/4 கிலோ தான். நான் சுண்டால் 1.5 சுண்டுன்னு சொன்னேன். ஆனால் அரிசி அளவு 3/4 கிலோ, சிக்கனும் 3/4 கிலோ. இப்போ நான் சிக்கனை கழுவி எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவிலேருந்து 1.5 ஸ்பூன் எடுத்துக்கிடலாம். 1.5 ஸ்பூன் மசாலா. அடுத்தது மிளகாத்தூள், மிளகாத்தூளும் 1.5 ஸ்பூன் போடுறேன். அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு ஆயில் ஊற்றிக்கிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்து சால்ட்டு 1 ஸ்பூனு. லைட்டாக எல்லாத்தையும் நம்ம இந்த ஆயிலே கலந்து கொடுத்துக்கலாம். மசாலாவையெல்லாம் கலந்து கொடுத்துட்டு அடுத்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா அதை கொண்டு வரணும். தண்ணி பத்தாது. மசாலாவை நம்ம தண்ணியை தெளித்து சடக்குன்னு ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மசாலாவை நல்லா பக்குவமாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாவெலாம் கரைச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம சிக்கனை எடுத்து அந்த மசாலாவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனில் தடவி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா சிக்கன்லேயும் நம்ம மசாலாவை தடவி எடுத்து வச்சுக்கிடணும். எல்லா பீஸ்லேயும் நான் மசாலாவை தடவி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக கொஞ்சோண்டு சின்ன பீஸ் இருந்ததெல்லாம் இந்த மசாலாவில் போட்டு நம்ம பரட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். நம்ம இப்போ பிரியாணி செய்யலாம். இதுக்கு ஆயில் ஊற்றிக்கிடலாம். கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டு அடுத்து கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு போட்டுக்கிடலாம். இப்போ நான் ஒரு பெரிய பல்லாரியில் ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பல்லாரியும் போட்டு நம்ம வதக்கிடலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இந்த அளவுக்கு
கண்ணாடி பதத்துக்கு வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஒரு 2-3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். 3 மிளகாயை கீறி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் எண்ணெயில் அந்த மிளகாத்தூள் நல்லா வறந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். எண்ணெயில் மிளகாத்தூள் போட்டால் தான் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ நான் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா போட்டுக்கிடலாம். எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி கொடுக்கணும். நல்லா வதக்கி கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் மசாலா அடி பிடிக்காமல் லைட்டாக கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றுறேன். அதே போல் ஊற்றிட்டு அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தடவி வச்சுருக்க சிக்கனை எடுத்து இப்போ நம்ம போட்டுக்கிடலாம். நான் சின்ன பீஸாக கொஞ்சம் கொஞ்சமாக மசாலா போட்டு வச்சுருந்தேங்களா, அந்த பீஸ்களையெல்லாம் அதில் போடுறேன். ஃபஸ்ட்டு அடுத்து நாம் பிரியாணிக்காக வறுத்து அரைச்சோம்ல, அந்த மசாலாவிலேருந்து நான் போடுறேன். 1 ஸ்பூன் அந்த மசாலாவில் போட்டுட்டு நம்ம இந்த பட்டை, கிராம்பு, தனியா, மிளகாலாம் போட்டு வறுத்து அரைச்ச மசாலா இது. அதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம பெரிய பீஸ்களாக எடுத்து வச்சுருந்த சிக்கனை இப்போ நான் இந்த மசாலாவில் போட்டு வதக்குறேன். இப்போ 3 பீஸையும் நம்ம இந்த 3/4 கிலோ கறியும் எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கி அடுப்பை கொஞ்சம் நேரம் நாம் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் வேறு எதுவும் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றினது தான். இப்போ இந்த இஞ்சி பூண்டு மசாலாவிலேயே வேகட்டும். லைட்டாக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நாம் கொஞ்சம் மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் திறந்து நல்லா கறியெல்லாம் பரட்டி கொடுப்போம். லைட்டாக கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றி மறுபடியும் மூடி வச்சு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருவோம். அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி. இப்போ நல்லா கறி வெந்துருச்சா என்னன்னு பார்ப்போம். நல்லா பரட்டி கொடுத்துட்டு நம்ம கறியை எடுத்து பார்ப்போம். கறி வெந்திருக்காது. இப்போ நான் அந்த அரிசிக்குள்ள தண்ணியை ஊற்றுறேன். பாருங்கள், 1.5 சுண்டு அரிசி எடுத்தேன். 1 சுண்டுக்கு 1.5 சுண்டு. அந்த கணக்கில் ஃபஸ்ட்டு 1.5 சுண்டு, 1 சுண்டுக்கு 1.5 சுண்டு தண்ணி ஊற்றுறேன். அப்புறம் நாம் அரை சுண்டுக்கு ஒரு 3/4 சுண்டு, 1க்கு 1.5. இப்போ அரை இதுக்கு 3/4 இது. இந்த கணக்கில் நான் தண்ணியை எடுத்து ஊற்றிருக்கேன். ஃபஸ்ட்டு 1.5 ஊற்றிட்டேன், அப்புறம் 3/4 இது. இப்போ இந்த தண்ணியிலே நல்லா கறி வேகட்டும். இப்போ நம்ம இந்த 2 எலுமிச்சம்பழத்தை, காஞ்ச எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன். இந்த காஞ்ச எலுமிச்சம்பழத்தை தட்டி எடுத்து உள்ள விதையெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இல்லாட்டி விதை இருந்தால் கசக்கும். இப்போ பாருங்கள், தட்டி எடுத்துட்டு விதையெல்லாம் உள்ள விதையெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டுடலாம்.
அடுத்து நம்ம இதுக்கு உப்பு போடலைன்னா அதையும் போட்டுருவோம். உப்பு போட்டுட்டு இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ இந்த தண்ணியிலேயே நல்லா கறி வேகட்டும். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதித்து வெந்திருக்கும் கறி. இப்போ நம்ம இந்த கறி பீஸையெல்லாம் எடுத்துடலாம். நல்லா கறியில் உள்ள வாசம்லாம் தண்ணியில் இறங்கிருச்சு. கறியும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சிக்கனையெல்லாம் நம்ம எடுத்துருவோம். இப்போ நம்ம தண்ணி கொதித்ததில் அளவு குறைஞ்சிருக்கும். அதனால் நான் திரும்ப ஒரு 1/4 சுண்டு தண்ணி ஊற்றுறேன். ஊற்றிட்டு இப்போ நம்ம இந்த தண்ணியை கொதிக்க விடுவோம். இப்போ நாம் ஊற வச்ச அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை எல்லாத்தையும் இப்போ இந்த மசாலாவில் போட்டுக்கலாம். அடுத்து நம்ம அரிசியெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சுருவோம். இப்போ சோறு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கு இடையில நம்ம முதல்ல மசாலா பரட்டினதில் மீதி இருக்கிற மசாலாவிலேயே கொஞ்சம் மறுபடியும் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் ஆயிலு, அடுத்ததாக கேசரி பவுடர் கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிக்கலாம் கலருக்காக. இது ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கிடலாம். நல்லா ஒன்றா கலந்துக்கிட்டு நம்ம இப்போ வெந்து வச்சுருக்க சிக்கனை எடுத்து அதில் மசாலாவெல்லாம் நல்லா பிரட்டி எடுத்துக்கிடலாம். முதல் மாதிரி இப்போயும் நல்லா மசாலாவெல்லாம் இதில் தடவணும். நல்லா மசாலாவெல்லாம் தடவி எடுத்துக்கிடலாம். இதுபோல் எல்லா சிக்கன்லேயும் மசாலாவை தடவி எடுத்துக்கிடணும். இப்போ சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா சோறு வெந்து வந்துடுறதுக்கு நம்ம அடி பிடிக்காமல் அப்படியே ஒரு பிரட்டிக்கிடலாம். அந்த சின்ன பீஸு சிக்கனையெல்லாம் நான் எடுக்கலை. அதெல்லாம் அப்படியே கிடக்கு பாருங்கள். அந்த 3 பீஸ் பெரிய பீஸ் மட்டும்தான் நான் எடுத்தது. அதுதான் நான் இப்போ மசாலா தடவி வச்சுருக்கேன். அதை நம்ம பொரிக்க போகிறோம். நல்லா சோறெல்லாம் இப்படி பிரட்டி கொடுத்து ஒரு லெவலாக்கிட்டு கீழே இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டுக்கலாம். தட்டு போட்டு தம் போட வச்சுருவோம். தம் போட வச்சுட்டு நம்ம இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பரத்திக்கிட்டு சோறை மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ கொஞ்சம் நேரம் சென்று நல்லா தம்மானவனையும் ஒரு 5 நிமிஷம் சென்று நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்கிடலாம். நம்ம மூடி வைக்கும் போதே நெய் போடணும், மறந்துட்டேன். இப்போ நம்ம நெய் போட்டுக்கிடலாம். நெய்யை போட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அடுத்தது நம்ம இப்போ சிக்கனை பொரிக்கிறதுக்கு பாத்திரம் வச்சுருக்கேன். அதுக்கும் நம்ம நெய் போட்டுக்கிடலாம். சிக்கனை பொரிக்கிறதுக்கு முந்தி நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் வதக்கி எடுத்துக்கிடணும். வறுத்து எடுத்துகிட்டு தான் நம்ம அடுத்தது சிக்கனை பொரிக்கணும். வெங்காயம், முந்திரி எல்லாம் வறுக்கணும். பாருங்கள், நான் நெய்யில் முந்திரி கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். அது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ முந்திரி பொரிஞ்சிருச்சு. அடுத்து திராட்சை போட்டுக்கிடலாம். திராட்சையும் பொரிஞ்சதும் அதையும் நம்ம தனியாக ஒரு பக்கம் எடுத்துக்கிடலாம். திராட்சையும் பொரிஞ்சிருச்சு. திராட்சையும் பொரிஞ்சு அள்ளிட்டு
நம்ம அடுத்ததாக மறுபடியும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போடுறேன். நெய் போட்டுட்டு நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையெல்லாம் இதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறதுல நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சு தான் எடுக்கணும். நல்லா பெரிய பல்லாரியில் ஒரு பல்லாரி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஒரு பல்லாரியும் போட்டு நம்ம நல்லா பொரித்து எடுத்துக்கிடலாம். வெங்காயத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் நெய் போடுறேன். நெய் பத்தாதுன்ட்டு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். வெங்காயமும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. நம்ம இந்த முந்திரியெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறதுலையே சேர்த்து அந்த வெங்காயத்தெல்லாம் எடுத்து நல்லா நெய்யெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கிடலாம். எடுத்துகிட்டு அதிலேயே மறுபடியும் ஆயில் போட்டிருக்கேன். இப்போ நம்ம மசாலா பரட்டி வச்சுருக்க சிக்கனை இதில் பொரித்து எடுத்துக்கிடலாம். எல்லா சிக்கனையும் நான் இதில் இந்த ஆயிலில் பொரித்து எடுக்கிறேன். சிக்கன் ஒரு பக்கம் பொரிஞ்சதும் நல்லா அடுத்த பக்கமும் பரட்டி நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் சிக்கன் நல்லா பொரிஞ்சிருச்சு எடுத்துட்டேன். பக்கத்தில் அடுப்பில் நம்ம தணல் வைக்கிறதுக்காக கங்கு வைக்கிறதுக்காக கொஞ்சோன்னு கறி வச்சு நெருப்பு வச்சுருக்கேன். இப்போ நம்ம சாப்பாடு தம்மில் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ நான் மல்லி புதினா மறுபடியும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சோறு நல்லா தம்மாக இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. இப்போ நம்ம பொரித்து வச்ச சிக்கனையெல்லாம் அது உள்ளே வச்சுக்கிடலாம். சாப்பாட்டு மேலே வச்சுக்கிடுவோம். சோறு மேலே ஒன்று ஒன்றா சிக்கனை அடுக்கிடுவோம். அடுக்கிட்டு நம்ம பொரித்து வச்ச முந்திரி, திராட்சை, வெங்காயம் எல்லாத்தையும் நம்ம அதையும் மேலே போட்டு மேக்னேட் பண்ணிக்கிடலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம போட்டு அழகுபடுத்தியாச்சு. நல்லா அடுத்து நம்ம நெருப்பு வச்சுருக்கோம்ல, அது ஒரு கோப்பையில் இந்த நெருப்பை எடுத்துக்கிடலாம். கோப்பையில் நெருப்பை எடுத்து நெருப்பு வைக்கும்போது ரொம்ப கவனத்தோடு வைங்க. இந்த கங்கு வச்சுருக்க கோப்பையை எடுத்து நம்ம பிரியாணி உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு இதில் கொஞ்சோண்டு நம்ம நெய் போட்டுக்கிறணும். நெய் போட்டோடனே அந்த ஸ்மோக் வாசம் வர்றது நல்லா சாப்பாட்டில் கலந்து பார்க்கவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாகவும் இருக்கும் சாப்பாடு. இது அவசியம் செஞ்சே ஆகணும். இப்போ அந்த நெருப்பில் ஒரு ஸ்பூனு நெய் போட்டு நம்ம நல்லா மூடி வச்சுருவோம். மூடி ஒரு 5 நிமிஷம் அப்படியே தம்மில் இருக்கட்டும். தம் ரெடி ஆனோடனே பார்க்கலாம். இப்போ தம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு சகன் எடுத்து இந்த மந்தி சாப்பாடையெல்லாம் நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம். நல்லா சுட சுட தம்மான மந்தி பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு.
எனக்கு டைமே கிடைக்கல, அதனால் போடலை. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நான் வீடியோ கொடுக்குறேன். எப்போதும் போல் பார்த்து அதில் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் சாப்பாடு எடுக்கிறேன், ஏன்னா ஆறி போயிடும். சாப்பிட்டதுக்கப்புறம் திரும்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக தான் நான் இப்போ சகனில் வைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது கூட நான் தக்காளி பச்சடி செஞ்சுருக்கேன். அடுத்து முட்டை வச்சு வச்சுருக்கேன். நீங்களும் வாங்க, சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி.